Hello friends, welcome to Bagur Kitchen. இன்னைக்கு நம்ம பாகூர் கிச்சன்ல கெளுத்தி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பழைய காலத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பண்றதுக்கு மண்பானையில தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போயும் நிறைய பேர் மண்பானை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மண்பானையில பண்ணக்கூடிய மீன் குழம்பு அதோட ருசியே தனிங்க. அந்த சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த கெளுத்தி மீன்ல உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. தனியாத்தூள், மிளகாய் தூள், சோம்பு, வெந்தயம், தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, 2 தக்காளி பழம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி பழம் அரைக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு நல்லா வதங்கியதும் 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சாரி நான் வெந்தயம் போட கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. கரிஞ்சிடாம பார்த்துக்குங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்